இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे उद्धारकर्ता यीशु के नाम से आप सबको प्यार भरी बधाइयां बताते हैं. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीषित करें. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. हमारा प्रभु भला है, उसका अनुग्रह हमेशा के लिए है. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 37வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். भजन 37 की ओर हम पलटें अपने बाइबल को. சங்கீதம் 37வது சங்கீதத்துல भजन 37 में ஒரு 5 வசனத்துல एक 5 वचन के अंदर ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் அது ரிப்பீட் ஆகுது நாம் பார்க்க முடியுது. एक शब्द बारंबार आते हुए हम देख सकते हैं. முதலாவதாக 9வது வசனத்தை வாசிக்கும்போது पहले हम 9वीं आयत को पढ़ेंगे. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். क्योंकि कुकर्मी लोग काट डाले जाएंगे और जो यहोवा की बाट जोते हैं वे पृथ्वी के अधिकारी होंगे. இரண்டாவதாக दूसरा வசனம் 11வது வசனத்துல 11वीं वचन में சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். नम्र लोग पृथ्वी के अधिकारी होंगे. மூன்றாவதாக तीसरा 22ஆம் வசனம் 22वीं आयत அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். क्योंकि जो उससे आशीष पाते हैं वे तो पृथ्वी के अधिकारी होंगे. நான்காவதாக चौथी बात 29வது வசனம் 29वीं आयत में நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். धर्मी लोग पृथ्वी के अधिकारी होंगे. கடைசியாக और अंतिम में 34வது வசனத்தை வாசிக்கும்போது 34 में அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். और यहोवा की बाट जोता रहे और उसके मार्ग पर बना रहे और वह तुझे बढ़ाकर पृथ्वी का अधिकारी कर देगा. யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? पृथ्वी के अधिकारी कौन होंगे? யார் பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள்? पृथ्वी की आशीष को कौन प्राप्त कर सकते हैं? 5 காரியத்தை நாம் வாசிக்க முடியுது. 5 आयत को हमने पढ़ा, 5 बातों को पढ़े थे. முதலாவதாக पहली बात வசனம் 9ல 9वें वचन में கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். जो यहोवा की बाट जोहते रहते हैं वे पृथ्वी के अधिकारी होंगे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. காத்திருப்பதல் என்பது जो परमेश्वर के बाट जोते रहना நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு கசப்பான ஒரு காரியம். हमारे जीवन में एक बहुत ही कष्ट बात है. நம்மளுக்கு எல்லாமே சீக்கிரம் அவசரமாய் வேண்டும் என்று நினைப்போம். हम सब चाहते हैं कि हर एक बात हमारे लिए जल्दी मिल जाए. நினைத்த உடனே கிடைக்க வேண்டும். जैसे हम सोचेंगे तुरंत हमें मिलना चाहिए. ஆசைப்பட்ட உடனே கிடைக்க வேண்டும். जैसे चाहते हैं तुरंत हमें होना चाहिए என்று தான் மனிதர்கள் பொதுவாக நினைப்பார்கள். इसी तरह इंसान हमेशा सोचते हैं. ஆனா வேதத்தை நீங்க வாசிக்கும்போது लेकिन बाइबल को जब हम देखते हैं காத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். जो परमेश्वर की उपस्थिति में जो बाट जोते रहते हैं, परमेश्वर के बाट जोते रहते हैं, वे ही परमेश्वर की आशीष को प्राप्त करते हैं करके हम देखते हैं. அவசரப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது जिन्होंने जल्दीबाजी किया उन लोगों को देखते हैं तो अनेகர் அவங்க பிரச்சனைகளுக்குள் போகிறது நாம் வாசிக்க முடியுது. कई लोग जो जल्दीबाजी करते हैं वे परेशानियों में गुजरते हैं. ஆமென் आमीन. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒரு சில சமயத்துல நம்முடைய காத்திருக்குதல் பல வருடங்கள் கூட ஆகலாம். कई बार जो हम इंतजार करते हैं वो कई सालों तक हो जाती है. உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது उदाहरण के लिए अब्राहम के जीवन में जब देखते हैं தன்னுடைய 75வது வயசுல கர்த்தர் அவரை அழைத்தார். उनकी 75 उम्र में परमेश्वर ने अब्राहम को बुलाया. அவனை அழைத்து பல வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். बुलाकर कई वायदाओं को प्रभु ने उन्हें सौंपा. ஒவ்வொரு டைமும் கர்த்தர் பேசும்போதெல்லாம் जब भी परमेश्वर अब्राहम से बातें करते थे अनेक வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுப்பார். कई वायदाओं को उनको भर के दिए थे. ஆனால் ஒரு வாக்குத்தத்தமும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லை. लेकिन कुछ भी पूरा तो नहीं हुआ. இதனால பல சோர்வுக்குள்ள கூட போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. इसके चलते कई निराशपन में भी वे जाते होंगे. ஆனாலும் அவர் வாக்குத்தத்தத்தின் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். लेकिन फिर भी हमारा परमेश्वर वायदाओं में विश्वास योग्य परमेश्वर है. ஆபிரகாம் ரொம்ப பொறுமையோடு காத்திருந்தார். अब्राहम बहुत ही धीरज से उन्हें वेट करता रहा. அவருடைய காத்திருத்தல் பிரதிபலனாக उन्होंने परमेश्वर के लिए इंतजार किया. इसीलिए சுமார் 25 வருடத்துக்கு பிறகு 25 साल के बाद கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். अपने वादा किया संतान को प्रभु ने अब्राहम के लिए दिया है. இன்ற நாள் வரை आज तक ஆபிரகாமுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய சந்ததியில. उनकी संतान में, अब्राहम के संतानों में परमेश्वर जो भी वायदा अब्राहम के लिए दिया है वो वायदाओं को अब तक वो पूरा करते हुए
आ रहे हैं। அதனால தான் ஏசாயா 40 அதிகாரத்துல நான் வாசிக்க முடியுது. इसीलिए यशायाह 40वीं अध्याय में हम पढ़ सकते हैं। அதுல 31வது வசனத்தை வாசிக்கும்போது 31वीं पद में हम ये देख सकते हैं। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर जो कोई परमेश्वर के बाट जोगते हैं उन लोगों के बारे में लिखा है। ஏசாயா 40:31ல வாசிக்கும்போது यशायाह नबी 40 का 31वीं आयत में, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து परंतु जो यहोवा की बाट जोहते हैं वे नया बल प्राप्त करते हैं। கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். वो नया बल प्राप्त करते जाएंगे, वे उकापों के समान उड़ेंगे। அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், वे दौड़ेंगे और श्रमित ना होंगे, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். चलेंगे और थकित ना होंगे। ஆமென். आमीन। காத்திருக்கிறவருடைய அனுபவத்தை பாருங்களேன். जो परमेश्वर यहोवा के बाट जोहते हैं उन लोगों की अनुभव को देखिए। வாலிபர் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். तरुण भी थकावट होंगे, निराश हो जाएंगे। ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, लेकिन जो कोई यहोवा के बाट जोहते हैं அவர்களுக்கு நிச்சயமாய் புது பலன் கிடைக்கும். वे जरूर नया बल प्राप्त करेंगे। ஆமென். 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 அவர்களுக்கு சோர்வே என்று இருக்காதுங்க. उनके लिए कोई निराश नहीं है, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். क्योंकि परमेश्वर की उपस्थिति में हमें रहना चाहिए। வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. वचन में लिखा है, கர்த்தருடைய சமூகத்துல காத்திரு, जो परमेश्वर की उपस्थिति में आप इंतजार कर, परमेश्वर के बाट जोते रहे, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவாராம். वे आपके दिल को, हृदय को दृढ़ करेंगे। ஆமென். ஆமென்। நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். हमारे हृदय को प्रभु दृढ़ करने वाला है। ஆமென். ஆமென்। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற அனைவருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறாராம். जो परमेश्वर के बाट जोते हैं और उनको जो कोई खोजी करता है उन सबों के लिए परमेश्वर भला है करके वचन कहती है। சங்கீதம் 40வது சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது भजन 40 का पहला आयत में हम पढ़ सकते हैं, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டாராம். मैं धीरज से यहोवा की बाट जोता रहा और उसने मेरी और झुक कर मेरी दोहाई सुनी। பொறுமையோடு காத்திருக்கும்போது जब धीरज से आप बाट यहोवा की जोते हैं, என் கூப்பிடுதலை கேட்டு परमेश्वर हमारी आवाज को, दोहाई को सुनकर உளையான சேற்றிலிருந்த என்னை தூக்கி எடுத்து दलदल के कीच में से मुझे उबारा, கண்மலையின் மேல் நிறுத்தி मुझे चट्टान पर खड़ा करके என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவராய் मेरे இருக்கிறார். पैरों की दृढ़ किया है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அவர் சமூகத்துல காத்திருக்கிற हम நேரம் यहोवा की बाट जोते का वो समय जो है ஒரு நாள் வீணாய் वो போகாது. कभी व्यर्थ नहीं होगी, அது நிச்சயமா இது பலன் தரக்கூடியதா वो இருக்கிறது. जरूर फल देगी। கர்த்தருடைய சமூகத்துல நீங்க சிந்தின ஒவ்வொரு அந்த கண்ணீரும் நிச்சயமாய் பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. यहोवा की उपस्थिति में जो आपने आंसू बहाया, हर एक आंसुओं का उत्तर आपको मिलेगी। ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். इसलिए आप निराश ना हो जाइए। கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். यहोवा की उपस्थिति में इंतजार करें, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொண்டு வாருங்க. आपकी सारी विनतियों को परमेश्वर की उपस्थिति में ले आए। கர்த்தருடைய முகத்தை தேடும்போது यहोवा की हम चेहरे को जब हम खोजी करेंगे तो நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. हम कभी भी हम लज्जित ना होंगे। கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் यहोवा இருக்கிறார். परमेश्वर हमारे चेहरे को प्रकाश करने वाला परमेश्वर है। கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும்போது इसलिए जब हम परमेश्वर के बाट जोते हैं, ஆபிரகாம் அவருடைய சந்ததியும் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொண்டார்கள். अब्राहम और उनकी पीढ़ी इस पृथ्वी को उन्होंने अपना स्वतंत्र कर लिया है। ஆமென். आमीन। இரண்டாவதாக பார்க்கும்போது दूसरा வசனம் 11வது வசனம் 11वीं वचन 35 का 37வது அதிகாரத்துல 37 का 11 में, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். जो नम्र लोग हैं पृथ्वी के अधिकारी होंगे। யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? कौन पृथ्वी के अधिकारी होंगे? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, सिर्फ परमेश्वर के बाट जोगते वाले वे सिर्फ नहीं, சாந்த குணம் உள்ளவர்கள். और नम्र लोग भी। ஆமென். आमीन। நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम सब उद्धार पाए हैं, வேதத்தை சுமந்திருக்கிறோம். हम बाइबल को उठाते हैं, வெறும் வெளிப்புறமாக மாத்திரமல்ல, सिर्फ बाहर दिखाने में ही नहीं, உள்ளான இருதயத்துல, हमारे दिल के अंदर भी, நம்முடைய குணங்கள்ல, हमारे स्वभावों में, நம்முடைய பேச்சுல हमारे बातों में ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்பட हम வேண்டும். परमेश्वर को प्रतिबिंब करना चाहिए। சாந்த குணம் உள்ளவர்கள் नम्र लोग அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் वे கொள்வார்கள். पृथ्वी के अधिकारी होंगे। ஆமென். आमीन।
இயேசு சொல்லுகிறார், प्रभु यीशु मसीह कहते थे என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறார். मुझसे सीखो। மத்தேயு 11:29 வாசிக்கும்போது, मत्ती 11:29वीं आयत में வாருங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்ங்கறார். आओ और मुझसे सीखो। என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமா? क्या सीखना है? நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். प्रभु यीशु यहाँ पर कहते हैं क्योंकि मैं नम्र और मन में दीन हूँ। ஆமென். आमीन। அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய अनेक காரியங்கள் இருந்தாலும் यीशु मसीह के पास सीखने की कई बातें तो है, இந்த ஒரு விஷயத்தை நீங்க பாருங்களேன். लेकिन इन बातों को ध्यान दीजिए। நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். प्रभु यीशु कहते हैं मैं नम्र और मन में दीन हूँ। இதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? क्या ऐसी बातें हमारे जीवन में होती है क्या? இயேசுவை கொண்டு போய் பிலாத்துக்கு முன்பாக நிப்பாட்டுறாங்க. प्रभु यीशु मसीह को लेकर पिलातुस के सामने खड़ा किया है। ஏரோதுக்கு முன்பாக நிப்பாட்டுறாங்க. हेरोदेस के सामने खड़ा किया है। பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் நிக்கறாங்க. सारे फारिसी सादुसी लोग खड़े हैं। இயேசு மேல பொய் குற்றம் சாட்டப்படுறாங்க. यीशु मसीह के ऊपर झूठे दंड दे रहे थे ये लोग। இயேசுவை அடிக்கறாங்க. यीशु मसीह को मारे थे, துப்புறாங்க. उनके ऊपर थूक रहे थे, பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். कई तरीका की कष्ट को यीशु मसीह को दे रहे थे वे लोग। என்னென்னமோ கேள்விகளை கேட்கிறார்கள். कई सवाल कर रहे थे, இயேசு எப்படி இருந்தார்? लेकिन यीशु मसीह ने कैसा रहा? மிகவும் பொறுமையாய், वो बिल्कुल धीरज धरा, மிகவும் சாந்தமுள்ளவராய் बिल्कुल नम्र रहा। அந்த இடத்துல இருந்தார். वहां पर उन्होंने खड़े थे। ஏன்? क्यों? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். पिता परमेश्वर की इच्छा को पूरी करने के लिए। அவர் நினைத்திருந்தால் अगर वो सोचेंगे चाहेंगे तो அங்க இருக்கிற ராஜாக்களையும் பரிசேயர் சதுசேயர்களையும் ஒண்ணும் இல்லாமல் பண்ணிருக்கலாம். वहां के राजाओं को, फारिसी सादुसी को वो बिल्कुल नष्ट कर सकता थे, ஆனாலும் लेकिन அந்த இடத்துல மிகவும் பொறுமையாய் उस जगह पर बिल्कुल उन्होंने धीरज रखा। அவருடைய குணத்தை அங்க காட்டினார். अपनी स्वभाव को उन्होंने प्रकट की, சாந்த குணம், अपनी नम्र की, சாந்த குணம் இன்னைக்கு நமக்கு नम्र தேவை. की और दीन बातों को उन्होंने प्रकट की। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, நம்மளை பற்றி பல விதமாய் பேசலாம். हमारे बारे में लोग कुछ भी बोल सकते हैं தப்பு தப்பாய் பேசலாம். या गलत गलत भी बोल सकते हैं, நாம் பொறுமையோடு இருப்போம். लेकिन हम धीरज धरें। எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து விடுவோம். सारी बातों को यहोवा की उपस्थिति में रखें। கெத்செமனே தோட்டத்துல गेत्सेमनी वाटिका में இயேசுவை பிடிக்க வரும்போது जब यीशु मसीह को पकड़ने लोग आ रहे थे, அந்த யூதாஸ் यहूदा इस्करियोत जो இயேசுவை है, கட்டி பிடித்து यीशु मसीह को उन्होंने गले लगाया, முத்தம் கொடுக்கிறார். चुमा दिया। இயேசுக்கு தெரியுமா தெரியாதா यीशु मसीह जानते हैं कि இந்த नहीं முத்தம் எப்படிப்பட்ட முத்தம்னு? ये चुमा कैसा कि ये चुमा है? அந்த நேரத்துல இயேசு என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். उस समय कुछ भी कर सकते थे प्रभु यीशु ने, ஆனால் இயேசு சிநேகிதரே நான். लेकिन यीशु मसीह ने उन्हें कहा, हे मेरे मित्र। ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த குணத்தை வெளிப்படுத்துகிற நேரம். अपने जो नम्रता की प्रकट करने का समय है। ஆமென். आमीन। மற்றவர்களுக்கு முன்பாக और उनके सामने இயேசுவை எப்படி வெளிப்படுத்த முடியும்? यीशु मसीह को हम कैसा प्रकट कर सकते हैं? நம்முடைய குணத்தின் மூலமா. हमारे स्वभावों से। நம்முடைய குணத்தை இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்காங்க. हमारे गुणों को, हमारे स्वभाव को लोग देखते हैं, आज दुनिया देखती है। நம்முடைய வார்த்தைகளை பேச்சுகளை இன்னைக்கு உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. हमारी शब्दों को, हमारी बातों को ऊपर ध्यान देती है दुनिया। ஆமென். आमीन। இயேசுவை வெளிப்படுத்துவோம். हम यीशु मसीह को प्रकट करें। மூன்றாவதாக और तीसरी बात, யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? कौन पृथ्वी के अधिकारी होंगे? அதே 37 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்கும்போது, भजन 37 का 22वीं आयत में, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். जो उससे आशीष पाते हैं वे तो पृथ्वी के अधिकारी होंगे। ஆமென். आमीन। இன்னைக்கு பலவிதமான ஆசீர்வாதம் இன்னைக்கு தேடி வந்துட்டு இருக்கிறது. आज कई तरीका की आशीष हमें ढूंढ कर आती है। எப்படி வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம். किसी तरह भी आप कमा सकते हैं, எப்படி வேணாலும் நீங்க பணக்காரர் ஆகலாம். किसी तरह भी आप धनी बन सकते हैं, என்ன வேணாலும் நீங்க செஞ்சீங்க காசு உங்களுக்கு வரும். आप कुछ भी कर लीजिएगा, पैसा आपको मिल जाएगा। இங்க போனா இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். यहाँ जाएंगे तो वो आशीष मिलेगी, அவரை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். उन व्यक्ति से मिलेंगे तो वो आशीष मिलेगा। அப்படின்னு இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ऐसी दुनिया आज जा रही है, அதெல்லாம் மாயை. लेकिन वे सारे व्यर्थ है। மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. वे माया और मन के लिए बहुत ही एक व्यर्थ बातें हो जाती है। ஆனால் வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் जो उससे यहोवा परमेश्वर से आशीष पाते हैं இந்த பூமியை சுதந்தரித்துக் वे கொள்வார்கள். पृथ्वी के अधिकारी होंगे। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதம் நமக்கு எங்க இருந்து வேண்டும்? आशीष हमें कहां से मिलना चाहिए? ஆண்டவர்ட்ட இருந்து வரட்டும். यहोवा से मिलना चाहिए। பரலோகத்தின் ஆசீர்வாதம் ஒன்றே நமக்கு போதுமானதா இருக்கிறது. स्वर्गीय आशीष ही हमारे लिए काफी है। அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. इसलिए याकूब अपनी पत्री में लिखते हैं, என்ன எழுதுறாரு वो என்றால், क्या लिखते हैं? 1 வசனத்துல 1 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, पहला अध्याय उसका 17वीं आयत में उन्होंने इस तरह लिखते हैं, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறதாம். क्योंकि हर एक अच्छा वरदान और हर एक उत्तम दान ऊपर ही से है। ஆமென். आमीन। நன்மையான எந்த ஈவ்
अच्छा वरदान, எல்லா ஆசீர்வாதமும் हर एक जो उत्तम பரலோகத்திலிருந்து வரட்டும். दान स्वर्ग से அதுல आती है, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், उसमें आशीष होती है, அதுல ஒரு சமாதானம் இருக்கும், उसमें एक शांति होती है, அதுல ஒரு திருப்தி இருக்குங்க. उसमें एक संतुष्ट होते हैं। ஆமென். आमीन। ஆகவே इसीलिए நம்ம வீட்டுக்குள்ள வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, हमारे घर के अंदर जो कोई आशीषें अंदर आती है, அது 1 ரூபா இருந்தாலும் சரி, அது 1 லட்சமா இருந்தாலும் या சரி, वो 1 रुपया क्यों ना हो या 1 करोड़ रुपया क्यों ना हो, அது கர்த்தர் மூலமாய் வரட்டும். वो यहोवा की ओर से आना चाहिए, அது உண்மையான உழைப்புல வரட்டும், वो सच्चाई की अपनी कमाई से आना चाहिए, அது நேர்மை இருக்கட்டும், उसमें विश्वास योग्यता होना चाहिए, அதுல நீதி இருக்கட்டும். उसमें न्याय होना चाहिए। அது கர்த்தர் மூலமாய் வரும்போது वो यहोवा की ओर से जब आती है तो நம்முடைய சந்ததிக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் हमारे இருக்கும். वंश के लिए, हमारी पीढ़ी के लिए वो आशीष रहेगी। ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்றாங்க? लेकिन आज दुनिया में क्या कहते हैं, எனக்கு வாங்குற வருமானம் பத்தல, जो मैं कमाता हूँ वो मेरे लिए काफी नहीं है, இருக்கிற ஆசீர்வாதம் பத்தல, जो मेरे पास है वो काफी नहीं है, எப்படியாவது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு किसी तरह ஓடுறாங்க. मुझे और ज्यादा कमाना है, ज्यादा कमाना है, எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம்னு போயிட்டு இருக்காங்க. किसी भी तरह मुझे कमाना है करके लोग जा रहे हैं। பல தேவைகள் இருக்கலாங்க. कई जरूरतें आपके लिए हो सकती है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியையும் தேடும்போது, पहले परमेश्वर और उसके राज्य को खोज करेंगे तो பின்பு எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிறவரா இருக்கிறாரா? फिर ये सारी चीजें हमारे लिए ज्यादा दिया जाएगा करके वचन कहती है। அந்த வசனம் சொல்லுகிறது, इसीलिए वचन में लिखा है, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையிலே அவர் நிறைவேற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். ஆமென். हमारा परमेश्वर हम सबको कैसा आशीषित करतेंगे, वो परम पिता का मसीह में स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष दी है करके वचन में लिखा है। குறைகளை அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். हमारी कमियों को वो पूरा करने वाला परमेश्वर है। 5 அப்போ 2 மீன் தான், 5 रोटी 2 मछलियां ही है, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான், थोड़े से ही आटा थोड़ी सी तेल ही है। கர்த்தருடைய கரத்துல போகும்போது जब परमेश्वर के हाथों में दिया जाएगा, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒரு நிம்மதியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. परमेश्वर की आशीष हमारे लिए एक संतुष्ट को, एक तृप्तता को हमें देती है। அதனால தான் 115வது சங்கீதத்துல வாசிக்கும் போது, इसीलिए 115वें वचन में हम पढ़ते हैं, 115வது சங்கீதத்துல 115 में 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, 12वीं वचन से लेकर पढ़ेंगे, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். यहोवा ने हमको स्मरण किया है, वह आशीष देगा। இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், वह इस्राएल के घराने को आशीष देगा। அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். वह हारून के घराने को आशीष देगा। கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். या छोटे क्या बड़े जितने यहोवा के डर भय हैं, वह उन्हें आशीष देगा। கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். यहोवा तुमको और तुम्हारे लड़कों को भी अधिक बढ़ाया जाए। வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். यहोवा जो आकाश और पृथ्वी का कर्ता है, उसकी ओर से तुम आशीष पाए हो। ஆமென். आमीन। ஆமென். आमीन। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்ங்க. इस्राएल को आशीषित करना ही यहोवा का प्रसन्न है। இஸ்ரவேல் நாடு ஒரு வனாந்தரம், इस्राएल देश एक बिल्कुल निर्जल जगह है, ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் நாடு ஒரு செழிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. लेकिन आज इस्राएल को प्रभु बिल्कुल सफलता में आशीषित की है। அது சுற்றி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் வறண்ட நிலமா தான் காணப்படுகிறது. वहाँ की चारों तरफ देश तो बिल्कुल निर्जल जगह की सूखा ही पड़ा है, ஆனா இஸ்ரவேல் நாடு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். लेकिन इस्राएल देश को प्रभु ने आशीषित की, அதுதான் அவருக்கு பிரியமா இருக்கிறது. वही परमेश्वर का प्रिय है। சோ அவரை தேடுவோம், அவர் ஆசீர்வதிப்பார், நம் பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். परमेश्वर को खोज करें, परमेश्वर हमें आशीष करेंगे, हम पृथ्वी के अधिकारी होंगे। நாலாவதாக चौथी बात 29வது வசனத்துல 29वीं आयत को पढ़ेंगे, भजन 37 का, நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். धर्मी लोग पृथ्वी के अधिकारी होंगे। ஆமென். आमीन। கர்த்தர் நீதியை விரும்புகிறார். परमेश्वर न्याय को चाहते हैं। ஆமென். आमीन। நீதி உள்ளவர்கள் நீதிமான்களை கர்த்தர் தேடி இருக்கிறாராம். न्याय लोगों को मतलब धर्मी लोगों को प्रभु ने खोज किया करके वचन में लिखा है। ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும்போது, उत्पत्ति 6वें अध्याय में जब आप पढ़ते हैं, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார். यहाँ पर एक व्यक्ति है, அவர் பேரு நோவா. उनका नाम है नूह। அந்த மனுஷன் பூமியிலே அவர் ஒருத்தர் தான் நீதிமானாய் காணப்பட்டாராம். सारे पृथ्वी में वही एक व्यक्ति था जो धर्मी था। ஆமென். आमीन। அதோட ரிசல்ட் என்ன? उनका अंत बात क्या हुआ? கர்த்தர் நோவாவையும்
அவருடைய குடும்பத்தையும் நினைத்தருளினார். परमेश्वर नूह को और उसके परिवार को घराने को याद किया, स्मरण किया है. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. पृथ्वी सारे कठिनाइयों से भरा हुआ था, दुष्ट बातों से भरा हुआ था, பாவத்தினால் நிறைந்திருந்தது. पापों से भरा हुआ था. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இந்த உலகத்துல ऐसे पाप से भरा हुआ दुनिया में ஒரே ஒரு மனுஷனாகிய நோவா एक ही व्यक्ति नूह जो है நீதிமானாய் வாழ்ந்தார். वो धर्मी रहा. ஆமென். आमीन. நம்மளை சுற்றி எவ்வளவோ பாவங்கள் இருந்தாலும் हमारे चारों तरफ जितने भी पाप बड़े क्यों ना हो, எல்லாவற்றை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். उन सारे पापों को छोड़कर हमें दौड़ना चाहिए. நீதிமானாய் வாழ முடியும். हमें धर्मी जी सकते हैं, धर्मी लोग बन सकेंगे. கர்த்தர் நோவாவை குடும்பத்தை காப்பாற்றினார். परमेश्वर नूह और उसकी परिवार को उन्होंने बचाया, அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார். उस नाश से बचाया. அதே போல इसी तरह நாம் நீதிக்கென்று நிலைத்திருக்கும் போது, अगर हम धर्मी के लिए हम स्थिर रहें तो, பரிசுத்தத்திற்கென்று வைராக்கியம் பாராட்டும் போது, पवित्रता के लिए धुन उठाएंगे तो கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் அழிவிலிருந்து அவர் காக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். प्रभु परमेश्वर हमें और हमारे घराने को नाश होने से हमें बचाएंगे. ஆமென். आमीन. கர்த்தர் நீதியுள்ளவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். यहोवा परमेश्वर धर्मी लोगों के और ताकते रहते हैं. அதனால் தான் கர்த்தருக்கும் சாத்தானுக்கும் நடந்த ஒரு உரையாடலை நீங்க பார்க்கும்போது, इसीलिए परमेश्वर और शैतान के बीच में जो बातचीत हुआ था, उस बातों को जब हम देखते हैं, யோபு புத்தகத்துல வாசிக்கும் போதும், अय्यूब की किताब में उस बातों को हम देख सकते हैं. 2 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது, दूसरा अध्याय 3 आयत में हम देख सकते हैं. அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறாரு. அப்ப உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். यहोवा ने शैतान से पूछा, क्या तूने मेरे दास अय्यूब पर ध्यान दिया है कि पृथ्वी पर उसके तुल्य खरा और सीधा और मेरा भय मानने वाला और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है. ஆமென். आमीन. இப்படிப்பட்ட நீதிமானை போல பூமியில ஒருவனும் இல்லையா. ऐसा एक व्यक्ति खरा सीधा धर्मी व्यक्ति और कोई नहीं करके प्रभु कहते हैं. எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்களேன். वो कितनी बड़ी गवाह है. ஆமென். आमीन. கர்த்தர் வாயிலிருந்து வருகிற ஒரு சாட்சி. ये यहोवा के मुंह से आती है. எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி. वो कितना बढ़िया एक गवाह है. இவனை போல ஒருத்தனும் இல்ல. அவ்வளவு इनके நீதிமான். समान और कोई नहीं, इनका तुल्य और कोई नहीं करके प्रभु कहते हैं. இந்த கடைசி நாட்களில் इस अंतिम दिनों में கர்த்தர் நீதிமான்களை தேடிக் கொண்டிருக்கிறார். यहोवा परमेश्वर ऐसे धर्मी लोगों को, खरा व्यक्तियों को ढूंढ रहे हैं, பரிசுத்தவான்களை தேடிக் एक கொண்டிருக்கிறார். पवित्र जनों को ढूंढते हैं. ஆகவே इसलिए நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும், हम पवित्रता से पवित्रता, நீதியின் மேல் நீதியிலும், धर्मी से धर्म में இன்னும் அவருடைய சத்தியத்திலும், और परमेश्वर के सत्य में உண்மையிலும் और सच्चाई में சாட்சியாய் நம்ம இருப்போம். हम गवाह होना चाहिए. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். यहोवा परमेश्वर जल्द आने वाला है. நீதிமான்கள் மூலமா தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். धर्मी लोगों के द्वारा ही प्रभु अपनी महिमा को प्रकट करने वाला है. ஒருவேளை நீதிமான்களோட லைஃப்ல பார்க்கும்போது நோவாவுக்கு புயல் வந்தது, காற்று வந்தது, மழை வந்தது. अगर धर्मी लोगों के जीवन में देखते हैं, नूह के जीवन में उनके लिए तूफान आई, बारिश आई, बड़ी लहरें उठी है. அதே போல யோபுடைய லைஃப்ல பார்க்கும்போது अनेक காரியங்களை இழக்க வேண்டியதாய் காணப்பட்டது. वैसे ही अय्यूब के जीवन में देखते हैं, कई कार्य को उनको खोना पड़ता था. ஆனாலும் முடிவை பார்க்கும்போது लेकिन उनका अंत बातों को देखते हैं तो இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். 2 गुना आशीष को उन्होंने प्राप्त करी. கர்த்தர் நீதிமான்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். यहोवा परमेश्वर धर्मी लोगों के लिए वो भला ही रहते हैं. ஆமென். आमीन. கடைசியாக சங்கீதம் 37ல और अंतिम में भजन 37 में யார் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? कौन पृथ्वी के अधिकारी होंगे? 34வது வசனத்தை வாசிக்கும்போது 34 आयत को वचन को हम पढ़ेंगे. அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். जो कोई उसके मार्ग पर बना रहते हैं वे पृथ्वी के अधिकारी होंगे. ஆமென். आमीन. அவருடைய வழியை நாம் கைக்கொள்வோம். यहोवा की मार्ग पर हमें चलना है. அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோம். यहोवा के मार्ग को हमें फॉलो करना चाहिए. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு வழியிலே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. आज हर एक व्यक्ति अपने लिए अलग अलग रास्ता को रखे हैं. சில பேர் மத்தவருடைய வழியை அவர்கள் பின்பற்றுறவங்க கூட இருக்காங்க. कुछ लोग औरों की मार्ग को उनके मतलब उनके पीछे ही चलने वाले हो जाते हैं. ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். लेकिन यहोवा परमेश्वर हमारे लिए एक मार्ग रखे हैं. இதனால தான் சங்கீதம் 86வது சங்கீதத்துல भजन 86 में அதுல 11வது வசனத்தை வாசிக்கும்போது भजन 86 का 11वें वचन में தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் என்று சொல்கிறார். यहाँ நான் உமது சத்தியத்தில் நடப்பேன் என்று அவர் சொல்லுகிறார்.
यहाँ पर दाऊद कहता है, हे यहोवा अपना मार्ग मुझे दिखा, तब मैं तेरे सत्य मार्ग पर चलूंगा। ஆமென். मुझको एक चित्त करके मैं तेरे नाम का भय मानूंगा। உமது வழியை எனக்கு போதிங்க ஆண்டவரே, अपना मार्ग मुझे दिखा परमेश्वर, நான் அதில் நடப்பேன் என்று तब मैं சொல்லுகிறார். तेरे सत्य पर चलूंगा। அதே சங்கீதம் 119ல वही भजन 119 में 30வது வசனத்தை வாசிக்கும் போது, वचन 30 को जब हम पढ़ेंगे तो, மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு, மெய்யான வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். मैंने सच्चाई का मार्ग चुन लिया है। ஆமென். आमीन। கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? परमेश्वर में कैसे चलाते हैं? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, हमें हरी हरी चराइयों में बिठाकर, அமர்ந்த தண்டிரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். सुखदाई जल की झरनी के पास मुझे ले चलते हैं। ஹalleluya. हालेलुया। அதான் யோபு சொல்லுகிறாரு, इसलिए अय्यूब कहते हैं 23வது அதிகாரத்துல 23 में, அவர் தன்னுடைய வழிகளை பார்க்கிறாரு. जब उन्होंने अपने मार्गों को देखा तो, நான் முன்னாக போனாலும் அவர் இல்ல, பின்னாக போனாலும் அவரை காண முடியல என்று சொல்லுகிறாரு. वो अय्यूब इस तरह कहते हैं, मैं आगे जाऊं मैं नहीं देख पाऊं, यहोवा परमेश्वर को नहीं देख पाता, या पीछे जाऊं तब भी मैंने नहीं देख पाया, இடது புறத்துல பார்த்தாலும் இல்ல, வலது புறத்துல பார்த்தாலும் இல்ல என்று சொல்லுகிறாரு. या दाएं या बाएं कहीं पर भी मैं नहीं देख पाया। சில சமயத்துல நம்ம போகிற வழியில ஆண்டவரே இல்லாதது போல காணப்படலாம். कई बार हमें लगता है कि जो रास्ते पे हम जाते हैं वहां पर यहोवा प्रभु है ही नहीं करके, ஆனாலும் யோபு சொல்லுகிறார் 10வது வசனத்துல, 23 அதிகாரம் 10வது வசனத்துல, लेकिन फिर भी अय्यूब कहते हैं 23वीं अध्याय 10वीं आयत में, நானாலும் நான் போகும் வழியை அவர் அறிவாராம். परंतु वह जानता है कि मैं किसी चाल चला हूं। ஆமென். आमीन। இந்த வழி எப்படிப்பட்ட வழி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. वो कैसा मार्ग करके हम नहीं जानते हैं। கர்த்தர் நடத்துகிற இந்த வழி எப்படி போய் முடிய போதோ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. यहोवा परमेश्वर जो हमें अगुवाई करते हैं, ये रास्ता कैसा रास्ता करके हम नहीं जान पाते हैं, ஆனா என்னை அழைத்தவருக்கு தெரியுங்க. लेकिन जिसने मुझे बुलाया वो जानते हैं। அந்த வழியில என்னை சோதித்து என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். उस मार्ग पर मुझे उन्होंने चक्कर देखते हैं और मुझे वो परीक्षा कर कर देखते हैं और मुझे एक सोने के समान चमकाते हैं। ஆமென். आमीन। கர்த்தர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். प्रभु हमें सुंदर तरीका से अगुवाई करेंगे। அவர் நேர் வழியாய் நம்மை நடத்துகிறவர். वो सीधे मार्ग में हमें अगुवाई करेंगे। ஆமென். आमीन। நம்முடைய பாதைகள் எல்லாம் அவர் நெய்யாய் பொழிய பண்ணுகிறவராய் हमारे இருக்கிறார். सारे रास्ते पर प्रभु परमेश्वर हमें बरसाते हैं अपनी आशीषों से। அவருடைய வழியை கைக்கொள்வோம். यहोवा की मार्ग पर हम चलें, பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். पृथ्वी के अधिकारी हो। யார் பூமியை சுதந்தரித்துக் कौन கொள்வார்கள்? पृथ्वी को अधिकारी होंगे? 5 காரியத்தை நாம் பார்த்தோம். 5 बातों को हमने ध्यान दिया। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், जो कोई यहोवा के बाट जोते हैं, சாந்த குணம் உள்ளவர்கள், जो नम्र लोग, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், उससे जो आशीष पाए हैं वे, நீதிமான்கள், और धर्मी लोग, அவருடைய வழியை கைக்கொள்கிறவர்கள் जो कोई उसके मार्ग पर चलते हैं वे பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். पृथ्वी के अधिकारी होंगे। ஆமென். आमीन। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर धन्यवाद करते हैं राजा। இந்த 5 காரியத்திலையும் நாங்கள் நடக்க கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. इस 5 बातों में प्रभु हम आधीनता रहे, आज्ञाकारिता रहे प्रभु, उसे हम उस बातों पर चलें खुदावन, हमें मदद कर राजा। நிச்சயமாய் जरूर இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். इस पृथ्वी की हर एक आशीषों को हम प्राप्त करेंगे। எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, இந்த வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने हमारे लिए रखा हुआ हर एक वायदाओं के लिए, आशीषों के लिए खुदावन, तेरा हर एक रास्तों के लिए तेरा लाखों लाख धन्यवाद करते हैं। இந்த விசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். इस वचन को हम विश्वास करते हैं खुदावन, கீழ்ப்படிகிறோம். आज्ञाकारिता रहते हैं, ஒப்பு கொடுக்கிறோம். अर्पण करते हैं, ஆசீர்வதிப்பீர். आशीषित कर। மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना मांगते हैं, हमारे स्वर्गीय पिता परमेश्वर। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीषित करें। Thank you. God bless you. आमीन।